ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? 2026 குரு பயிற்சி மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது கொடுத்து அதில் ஒரு சில சங்கடங்களை அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆக்கப்பூர்வமான நன்மைகளை நிச்சயமாகவே கொடுப்பார். உங்களுடைய ராசி அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதால அந்த குரு பகவான் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பை சந்திக்கிறதுனால சந்தோஷ கதியோடு மிகப்பெரிய சரளமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சந்தோஷமான விஷயம். கடந்த காலங்களில் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில், அதுவும் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு சோதிக்கப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்களோ அதற்கு மேலே சாதிக்கக்கூடிய ஒரு சாத்திய கூறுகளை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வரும் பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரு, நமக்கும் காலம் வரும், காலம் பதில் சொல்லு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுவெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலும் நல்லது பண்ணாமல் இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு வெறுத்து போன நீங்கள் பொறுத்து பார்த்து இந்த காலத்தை வெறுத்து போன உங்களுக்கு கண்டிப்பாக பருத்த ஒரு மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது கனத்த வருமானங்களை கைமேல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடகம் ராசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது. கடக ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்களில் முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அந்த குரு பகவான் கடக ராசியில், அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் உங்கள் கூட சேரக்கூடிய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். சாதாரணமாக ஒரு 2 சக்கர 4 சக்கர வாகனத்தில் பயணம் பண்ணும் பொழுது வழியில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து போலீஸார் நம்மளை வாகன சோதனை பண்ணும் பொழுது ஏதாவது குறை இருந்துன்னு வைங்களே, குறையே இல்லாமல் இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு போக்குவரத்து காவலர்களுக்கு கூடிய பொறுப்பு. அப்படி அந்த மாதிரி குறை இருந்தால் கூட உங்களுடைய ராசி மீனராசியாக இருக்கிறதுனால கூட அனைவருக்குமே அந்த குறையை காப்பாற்றக்கூடிய, அந்த குறைகளிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு கடனை வாங்கிட்டோம், அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னு கலக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கடனுக்கு திடீர் என்று யோகம் வந்த மாதிரி கடன் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார். கடந்த காலங்களில் கடுமையான வேண்டுதல் வச்சு தவம் இருந்து ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு புத்தர பேர் கிடச்சி நீங்கள் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாகவே இருந்தால் கூட வளர்ந்து வரும் பொழுது உங்களை தேவையில்லாமல் பேசும் இல்லையா, தேவையில்லாத கேள்வி கேட்கும் இல்லையா, மனம் நோகிற மாதிரி பேச்சுக்களை பேசும் இல்லையா, அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய, பெத்தவங்களை மதிக்கிறோம் அப்படிங்கிறத விட பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்களை அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் புத்தரகாரகன் குரு பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகளை அடியோடு கிள்ளி எறியக்கூடிய பயிற்சியாக, அதே பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருவாரியான மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக குரு பயிற்சி அமையுது. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.
இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை ஸ்தானத்திற்கு மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி, கொடுத்து தான் ஆகணும். அந்த வகையில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறது அதி உன்னதமான சிறப்பு. சாஸ்திர ரீதியாகவே 5, 9 அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்களுக்கு சம்பந்தப்படும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிற 2 திரிகோண ஸ்தானங்கள் அதாவது சந்திக்கும் பொழுது 2 திரிகோண ஸ்தானங்கள் சம்பந்தப்படும் பொழுது நீங்கள் சந்தேகம் இல்லாத ஒரு மிகப்பெரிய சம்பத்துக்களை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி. அந்த வகையில் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த பிதாவளி உறவுகளில் எவ்வளவு தான் பிணக்குகள் இருந்தாலும் அந்த பிணக்குகள் அடியோடு விலகும். சகோதர வகையில் என்னதான் தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் தப்பாக கணக்கு போட்ட உங்களுக்கு அந்த தொப்புள் கொடி உறவுகளில் சந்தோஷமான ஒரு சமாதானமான சூழல்களை கொடுக்கும். இதே 5ஆம் இடத்து குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அடுத்தவங்க உதவி இல்லாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தவங்க சிபாரிசு அப்படிங்கிற உதவி இல்லாமல் பதவி பட்டங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி பாக்கியங்களை கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்கறதுனால அதாவது ஒரு சில விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனை, தேவைக்கு மேலான பிரச்சனை, தகுதிக்கு மேலான ஒரு பிரச்சனை இருந்துருவீங்களே அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தாத்பரியமான தன வரவுகளையும் பண வரவுகளையும் வெகுமானங்களையும் பட்டம் பதவி சிறப்புகளையும் அரசாங்க வகையில் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை. 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் நவ கிரகங்களில் அரசர் என்று போற்றப்படுகிற ராஜா கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் மீனம் ராசியை சேர்ந்தவங்க தற்சமயம் அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்தால் கூட 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்தால் கூட அதற்கு மேலாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அற்புதங்களையும் சாதனைகளையும் படைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை கௌரவமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பு. சார் 2026 மீன ராசிக்கான குரு பயிற்சி என்னதான் அவங்க ஜென்ம சனியில் இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா மீன ராசிக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணலாம் சார்? பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அப்படிங்கிற மகோன்னதமான அமைப்பில் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் கிடைச்சித்தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவானும் மற்ற கிரகங்களும் எந்த மாதிரியான ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அதிகப்படும் அல்லது கொஞ்சம் குறைவுபடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைத்து வகையிலும் கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களில் காலையில் 6 மணிக்கு மேலாக 9 மணிக்குள்ளாக எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கும். ஆணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை எப்போ வச்சுக்கணும்? வியாழக்கிழமை காலையில் 6 மணியில் இருந்து அதிகபட்சம் 9 மணிக்குள்ளாக வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மன மகிழ்ச்சி அல்லது மனம் எதிர்பார்த்த வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. சார் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை எப்படி அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் அதுக்கான வழிபாடுகளையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா?
தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.